மாவட்ட துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்கள். அன்பிற்கினிய தோழர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகளுக்கு பிறகு நன்றி உரை சொல்றாங்க. மிக சிறப்பான முறையில் இங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், அது பள்ளியை வழிநடத்தக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே வந்துட்டு மிக சிறப்பான முறையில் இருப்பாங்க. அதாவது ரெண்டு விஷயம்தான். முதல் விஷயம் என்னன்னா, மனிதனாக பிறந்தால் அவன் பயனின்றி அழியக்கூடாதுங்கிறது. அதே கடவுளோட இதுல சொல்லுவாங்க, மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு மதத்துக்கும் ஒரு மொழிக்கும் தகுந்தாப்புல எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் இருக்குது. ஆனா அது ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன நினைச்சோம்னா, மிக சிறப்பான முறையில 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, நன்றியுரைங்கிற இடத்துல அவங்க எவ்வளவு அழகா சொன்னாங்க. அது ஃபியூச்சரை யோசிச்சு, 2வது அந்த பிரியதர்ஷினிங்கிற பொண்ணு தன்னோட ஃபியூச்சரை யோசிச்சு என்ன வேணுங்கிறத ஒரு ப்ரொபோசலே வச்சிருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இருக்குது இந்த பள்ளியோட சிறப்பு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னன்னா, 3 ஜெனரேஷன்ல இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல் உதாரணம் என்னன்னா இவங்க தான். இவங்க படிச்சு, இவங்களுக்கு அப்புறம் இவங்களுடைய மருமகள் படிச்சு, இப்ப இவங்களுடைய பேர குழந்தை படிச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல வராங்க. ஏன்னா இவங்ககிட்ட கேட்டது ரொம்ப இவ்வளவு இடத்துல இருந்து கல்வி அறிவை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருந்தாலும், வெளியில இந்த சமுதாயத்துல கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில் முனையம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இது மாதிரி ஒரு சவாலான காலகட்டத்துல இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் டொனேஷனை வாங்கி அந்த இடத்துல பள்ளியை நடத்துறாங்கன்னா அது மிக சிறப்பான விஷயம். தோழர் பிரவீன் சொன்ன மாதிரி தான். ஆனா இதற்கெல்லாம் மேல மக்கள் தொண்டு ஆட்டினாதான் எந்தெந்த இடத்துல யார் யாரு எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். என்னைக்குமே களத்துல இறங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு தான் அதோடைய வடிவம் தெரியும்பாங்க. அந்த வகையில பார்க்க போனா நம்மளுடைய தோழர் மனுவேலுக்கு நாங்க ஒரு சிறப்பான முறையில அவருக்கு எங்களோட நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஹையர் அத்தாரிட்டியில கான்டாக்ட் பண்ணி யாரு இதை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவரை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த பணியை கொடுத்தாங்க. தொடர்ந்து தோழர் பிரவீன் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி மிக சிறப்பான முறையில என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த பாப்பா சொன்னாங்க, ஆனா 5000 10,000 ஸ்டார்ட் பண்ணதுதான் இவங்களுக்கே தெரியும். சும்மா பென்சில் கொடுக்கலாம், ஸ்வெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு. அது சரின்னு இவங்ககிட்ட சொல்லி 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 இதுக்கு உண்டான பெரிய உழைப்பு தனி மனிதன் நம்ம பாராட்டினாலும் சொல்ல வேணும். அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா, அந்த முனைப்பு இளைஞர்களுக்கு தான். அதுக்கு முன்னுதாரணமா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தோழர் பிரவீன் மிக சிறப்பான முறையில எல்லாத்தையும் செயல்படுறாரு. அவருக்கு எல்லாருமே மீடியா கமிட்டில இருந்து அத்தனை பேரும் எல்லாமே நல்லா அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க, ஊக்கத்தை கொடுக்குறாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்ம ஒற்றுமை இல்லையே அனைவருக்கும் தாழ்வு என்பதற்கு என்னங்க, ஒரு ஒற்றுமையோட எல்லா விஷயத்தையும் கட்டி கெடுக்கிறப்பதான் எல்லாமே கொண்டு போக முடியும். நேற்று தோழர் இவரு ரஃபீக் பாய், நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்றோம், அவங்களோட சாப்பிட்றோம், ஆனா அவங்கள வெறும் கையோட நம்ம அனுப்பக்கூடாது அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பென்சிலாவது பெனாகணும். அந்த நேரம் அவர் சொல்லிட்டாரு, பணம் மிக முக்கியமான விஷயம்தான். ஆனா பணம் மட்டுமே இருந்தால் எந்த விஷயத்தையும் நம்ம ஒன்றிணைந்து செயல்பட முடியாது. அதுக்கு கூட்டு முயற்சி தேவை. அந்த முயற்சிங்கிற முறையில நேற்று அவர் சொன்ன உடனே இமீடியட்டா நான் தோழர் மேனுவலை கான்டாக்ட் பண்ணேன். அவரை கான்டாக்ட் பண்ணவன போய் 2 கடையில பார்த்து இத்தனை பேருக்கும் பாக்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறத வாங்கன்னு சொல்லிட்டு பாத்துங்க. ஒரு இடத்துல நம்ம கொடுக்கறதுக்கு செயல்படுத்தா கூட அதுக்கு உண்டான கடையிலேயே என்னன்னா 30, 20 இப்படிதான் இருக்குது. அதுக்கு என்ன மெயின் காரணம், அந்த வாங்கும் சக்தி கூட இங்க உள்ள மக்களுக்கு கிடையாது. ஏன்னா சிட்டியிலனா 1000 கிடைக்கும் ஒரே இடத்துல, ஆனா அந்த கடையில 3 கடையில ஒரு 60 பாக்ஸ வாங்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற பாக்குறப்ப தான் இந்த இடத்தோட எந்த அளவுக்கு வாங்கும் சக்தி கம்மியா இருக்குது, எவ்வளவு கீழே உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரிய வருது. இங்க இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஃபங்க்ஷனை அந்த குழந்தை சொன்ன மாதிரி தான் இன்னும் மேற்கொண்டு அவர்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி இதுக்கு வாலண்டியரா யாராவது கொடுக்கறதா இருந்தா கூட அதை கூட இன்டிமேஷன் கொடுத்து இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண வேண்டியதை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளோட இதுல லைவ்ல போகுது. அந்த முறையில மிக ஒரு சிறப்பான முறையில எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்த முதலில் நன்றி சொல்ல வேண்டிய தோழர் மனுவேல் அவர்களுக்கு. அவர் மக்கள் சமுதாய பணி இந்த இடத்துல நடத்தி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஊராட்சியா பேர், ஆமா, இந்த ஏரியா பூரா அவர் தான். நம்ம ஊர்ல தான் கவுன்சிலர்னு சொன்னா புரியும், ஊர்ல எல்லாம் வைஸ் சேர்மன் சொல்லுவாங்க, அந்த பதவியில இருக்கிறாரு. அதை செம்மலா செய்யறாரு, சாதாரணமா இருக்கிறாரு பாக்கிறதுக்கு. ஆனா அவர் மிகப்பெரிய வேலை இந்த இடத்துல
அது மலைவாழ் மக்களுக்கு இடையில செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டெய்லி விசிட்டிங் நான் அவர் போடுறப்ப லைன் கிடைக்காது 10 வாட்டி. எங்களுக்கே என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சில இடத்துல வந்து ஒரு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்தோன்னு தான் தெரியுது ஒருத்தரை எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கே லைன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சைட் விசிட்டிங் போயிடுறாரு அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு நிதர்சனமான உண்மையில வந்துட்டு பயணிச்சிட்டு இருக்கிற இந்த குழந்தைகளுக்காக மென்மேலும் நம்மளால முடிஞ்ச இது மாதிரி இடத்துல பல இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துல செய்யறதோட இன்னும் பல இடத்துலயும் இந்த இடத்துக்கு முக்கியமான தேவைகளும் உங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறோம்ல. முதலில் அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த பள்ளியை மிக சிறப்பான முறையில 3 தலைமுறைகளாக நடத்தி வருவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து வேலைகளையும் செய்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் அவர்களுக்கும் நன்றியை சொல்றோம். பொதுவாக இந்த இடத்துல இந்த உணவு ஏற்பாடு பண்றதுங்கிறது மிக கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல ஷார்ட் பீரியட்ல அந்த உணவு ஏற்பாடு பண்ணாங்க. அடுத்தபடியா இந்த இடத்துக்கு உண்டான அந்த கட்டிட வேலைகளை பண்ண போற நம்ம அந்த சைட் இன்ஜினியர் இங்க தான் இருந்தாரு. ஆமா, சேவியருக்கு இங்க இருக்கிறீங்களா? அவரே மீடியா டீம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எல்லாம் அவரே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சேவியர் வந்துட்டு இந்த டேங்குக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறத எடுத்து அவர் தான் இந்த பணியை எடுத்து செய்யறாரு. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கூடாது. அவருக்கு ஒரு நன்றி. இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் இந்த பள்ளிக்கு வந்து மிக சிறப்பான முறையில காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் சென்னை பகுதி ஒன்றின் சார்பாகவும் இந்த கிளை எண் 5 சார்பாகவும் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு எல்ஐசி இல்லாம அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எல்லா இடத்துக்கும் செல்லும். மக்கள் இருக்கிற இடத்துல பொதுவா பணக்காரவங்க இருக்கிற இடத்துக்கு செல்லாது. அந்த பணக்கார இடத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வர அந்த இடத்துக்கும் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டா இங்க கொண்டு வரதுக்கு உண்டான கரெக்டான ஏற்பாடை வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கிறாங்க. அது யாருக்குன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய கடமை. யார் இந்த வேலையை பண்ணிருக்கிறதுனா நம்மளுடைய கிளை எண் 5 தோழர்கள். அவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான முறையில ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனைக்கு மேலாக எங்களுக்கு அனைத்து வகையிலையும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு இளைஞர்களுக்கு தேவையான அவங்க உத்வேகத்துக்கு எந்த அளவுக்கும் அவங்கள வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணாம மிக சிறப்பான முறையில அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய பயணிக்கிற இளைஞர் மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் மற்றும் இந்த காப்பீட்டு கழக ஊழியர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், எங்களுக்கு வந்துட்டு முன்னாள் வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் தற்பொழுது வந்துட்டு அவர்கள் இருவரும் கௌரவ தலைவர்களாக இருக்கிறாங்க. எங்களுடைய கோட்டத்துல தோழர் ஜெயராமன் மற்றும் ரமேஷ் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் ஏக்கம்னா இந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களை எங்க இடத்துலயே 4 கூட்டு 4 பேர் வரல, அவங்க 2 பேரும் வந்திருக்க பார்த்தா நம்மளுக்கு பொறாமையா தான் இருக்குது. அதோட மிக சிறப்பா என்ன பணியை விட்டு போனாலும் நமக்கும் இந்த கிளைக்கும் எந்த இடத்துலயும் தொடர்பு எப்போதுமே இருக்குன்னு இந்த இயக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சதுன்னு நேற்று பிரவீன் சொன்னாரு. தோழர் தேவசேனாதிபதி மற்றும் இவரு தோழர் சங்கர், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோட இந்த கிளையோட ஒரு தூண்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்லி எதிர்காலத்தில் நீங்கள் இதே ஒற்றுமையோட இது போல ஒரு மிக சிறப்பான சமூக பணியில மென்மேலும் தொடரணும், வருடம் தொடரணும். அதற்கு உண்டான உடல் உழைப்பு அனைத்தும் எங்களுடைய இளைஞர்கள், காப்பீட்டு கழக ஊழியர் சங்க சென்னை பகுதி ஒன்றினுடைய மீடியா குழு தோழர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதோடு இறுதியாக இது வந்து தம்முடைய குடும்ப விழாவாக நினைத்து இங்கு வந்து குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. ஆபீஸ் பேரர்ஸோட அவங்களுடைய அனைத்து குழந்தைகள் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்து ஆபீஸ் பேரா இருக்காரு. கடைசியில எதிர்காலத்தையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டாரு இந்த பணிக்காக, சமூக பணிக்காக ஒருத்தர் இருக்கிறார். இது மாதிரி எல்லாரும் அவங்க எல்லாரும் இந்த பார்த்தா இருக்குது. எல்லாரும் இந்த அளவுக்கு இப்பயே அந்த இயக்கத்தை கொண்டு வளர்க்குறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மென்மேலும் எல்லாருமே மெயினா என்னன்னா இவங்க எல்லாம் வந்து எதிர்காலத்துல இருக்கிறாங்க. எதிர்கால பின்னாடி இருக்கிறது யோசிக்க பார்க்க முடியாத இருக்குது. அநேகமா யூனியன்ல ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இவரையும் இணைச்சிருவாரு சமூக பணியில அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து எங்களுக்கு நன்றி பாராட்ட வாய்ப்பு வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தோழர் வந்து